ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்ன திரும்பவும் பிரியாணி அப்படின்னு பார்க்குறீங்களா? இந்த பிரியாணி ஒரு டிஃப்ரெண்ட் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? வாங்க. சேமியா பிரியாணி தான். அதுக்கு தேவையானது எல்லாமே நம்ம பிரியாணிக்கு என்னென்ன தேவையோ அது எல்லா இன்க்ரீடியன்ஸும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன சேஞ்ச், போன்லெஸ் சிக்கன் சேமியா எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம் இதெல்லாம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு நான் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் விட்டுட்டு ஸ்பைசஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்பைசஸ் போட்டு அது நல்லா வெடித்ததுக்கு அப்புறமா நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு ஆறு பச்சை மிளகா நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லைட்டாக ஒரு கிளறி விட்டுருங்க. அதுக்கப்புறமா கிளறி விட்டதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு லைட்டாக வெங்காயத்தை கிண்டிட்டு இதே மாதிரி தட்டு போட்டு மூடிக்கிறேன். மூடிட்டு கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 5 வெங்காயம் எடுத்திருக்கேன் அப்படின்னா அதுக்கு நான் ஒரு 4 தக்காளி தான் எடுத்திருக்கேன். இது நல்லா வதங்கிறது இதே மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த சிக்கன் வந்து அது உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிண்டி விட்டுருங்க. போட்டுட்டு சிக்கனை இதே மாதிரி நல்லா கிண்டி விட்டுருங்க. தீ வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. சிக்கன் போட்டதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா, அதுக்கப்புறம் நம்ம தனி மிளகாத்தூள் வந்து நான் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் இல்லையா, அது பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து ரைஸ் இல்லை, சேமியான்றதுனால நம்மளுக்கு ரொம்ப காரம் வந்து தேவைப்படாது. அவ்வளோதான். நம்ம போட்ட மசாலா எல்லாமே நல்ல சிக்கன் கூட மிக்ஸ் ஆகி வரட்டும். அதுக்காக ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுக்கலாம். மூடி சிம்மில் வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா புதினா ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கி வந்தாச்சு. புதினா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லாமே ஒன்று சேர வந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு இருக்கட்டும். ஏன்னா ஆல்ரெடி குயிக்காக ஆகணுன்றதுக்காக சுடு தண்ணி வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். தண்ணி வந்து இதுக்கு மெஷர்மெண்ட் கிடையாது. நம்ம தோராயமாக நம்ம சேமியாக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு ஊற்றிக்க வேண்டியது தான். இப்போ ஒரு பேக்கெட் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு 1.5 டம்ளர் வச்சா போதும். அந்த மாதிரி கணக்கு பண்ணி தான் எடுத்திருக்கோம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச சேமியாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரே இதுவாக கொட்டிடாதீங்க. தண்ணி கொதித்ததுக்கப்புறமா சேமியா ஆட் பண்ணுங்கள். தீ ஃபுல்லாகவே வச்சுக்கோங்க சேமியா ஆட் பண்ணதுக்கப்புறமா. உங்களுக்கு பிரியாணி கிரேவிங்ஸ் வந்துச்சு அப்படின்னா இதே மாதிரி சேமியா வச்சு டக்குன்னு நம்ம செஞ்சுக்கலாம். குயிக்காக ஆகிடும். டேஸ்ட்டும் பிரியாணி மாதிரியவே இருக்கும். அவ்வளோதான். உப்பு காரம் எல்லாம் பார்த்ததுக்கப்புறமா ஒரு தட்டு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுக்கலாம். இதே மாதிரி கெட்டியாகிடும். கெட்டியானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் நெய் கொத்தமல்லி போட்டு நான் அதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் மூடி வைக்கிறேன். மூடி வச்சு ஓப்பன் பண்ணோன்னா பாஸ்மதி ரைஸில் செஞ்ச மாதிரியே இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட சேமியா பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். மறக்காமல் நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு என்ன வீடியோ வேணும் அப்படின்றத சொல்லுங்கள். அவ்வளோதான். நான் வந்து ஒரு முட்டையும் கொஞ்சமாக வெங்காய பச்சடி வச்சும் நான் சர்வ் பண்ணேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது சைட் டிஷ் வச்சு சர்வ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.